சர்ச்சையை தோற்றுவித்துள்ள தம்புளை வழிபாட்டு தலத்தை அவ்விடத்தில் இருந்து அகற்றி பொருத்தமான வேறொரு இடத்தில் நிர்மாணிப்பதற்கு இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அஸ்கிரிய மகாநாயக்கர் உடுகம ஸ்ரீ புத்தரகித்த தேரர் தெரிவிக்கின்றார். அதுவரை பிரதேச மக்களுக்கு வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு இடமளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ரன்கிரி தம்புளு மகா விகாரையின் விகாராதிபதி அஸ்கிரிய பீடத்தின் பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். பொருத்தமான இடமொன்றை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஏற்புடைய இடத்தில் இடமொன்றை வழங்கும் வரை அந்த இடத்திற்கு வெளியில் இருந்து வந்து வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு இடமளிக்க வேண்டாம். அவ்வாறு வாய்ப்பு வழங்கப்பட்டால் மீண்டும் ஒரு முறை பிரச்சனை ஏற்படலாம். அதனால் அங்குள்ளவர்கள் மட்டும் வழிபாடுகளில் ஈடுபட்டால் பரவாயில்லை. பொருத்தமான இடமொன்றை பெற்று தந்த பின்னர் அந்த இடத்தை நிர்மாணித்துக் கொண்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் என்பதே எமது கோரிக்கை. இந்த பிரச்சனையை நாங்கள் சமாதானமாக தீர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த கலந்துரையாடலின் பின்னர் ராங்கிரி தம்புளு விகாரையின் விகாராதிபதி தலைமையில் மற்றும் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் சிலரும் அதில் கலந்து கொண்டுள்ளனர். மகாநாயக்க தேரருடன் நாம் கலந்துரையாடினோம். அவரது நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்திருந்தார். புனித பூமியுள்ள பிரதேசத்தில் பள்ளிவாசல், கோவில் மாத்திரமன்றி அங்குள்ள ஏனையவற்றையும் அகற்ற வேண்டும் என மகாநாயக்க தேரர் எம்மிடம் குறிப்பிட்டார். இது தொடர்பில் பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் மற்றும் முஸ்லிம் தலைவர்களுடன் கலந்துரையாடி வெகு விரைவில் இந்த பிரச்சினைக்கு தீர்வினை வழங்க எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக ஜனாதிபதி நாடு திரும்பிய பின்னர் அவருடனும் கலந்துரையாடி இந்த பிரச்சனையை தொடர்ந்தும் செல்வதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். කිසිම විදිහට මේ ප්‍රශ්නේ ගෙනියන්න නැත්නම් ප්‍රශ්නේ තවදුරටත් වැඩි වෙන්න අපිට දෙන්නේ නැහැ.